வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: பாரதிய ஜனதா அரசு பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. தேசிய வளங்களை தனியார் பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதிலேயே குறியாக இருக்கிறது. தேசிய நலனுக்கு எதிராக இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. தனியார் மயமாக்கலின் மூலம் தேசிய தன்மையை உடைக்கிறது. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் அடுக்கியிருப்பது எதிர்க்கட்சிகள் அல்ல, RSS ஆதரவு பெற்ற தொழிற்சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கம்தான். இது உண்மையான கண்டிப்புதானா அல்லது கண் துடைப்பா? விவாதிக்கலாம். பங்கேற்போர்: பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தமிழக தலைவர் வழக்கறிஞர் திரு சரவணபவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு டால்பின் ஸ்ரீதர், மதுரை அரங்கிலிருந்து TSM ஜனார்த்தனன் மற்றும் ரத்தின முகமது, கோவை அரங்கிலிருந்து செந்தில் கண்ணன் மற்றும் விஸ்வநாதன், திருச்சி அரங்கிலிருந்து வழக்கறிஞர் சேகர் மற்றும் காளிராஜ் என்று 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு சரவணபவன், இந்த குற்றச்சாட்டுகளை படிக்கும் போதே மக்களுக்கு ஒரு எளிய சந்தேகம் ஒன்று வரும்னு உங்களுக்கே தெரியும். அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்க அழுவுற மாதிரி அழுங்க, அப்படித்தானோ? இந்த சந்தேகம் பதில் என்ன? பாரதிய மஸ்தூர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிரான செயல்கள் எங்கே நடந்தாலும் குரல் கொடுத்து வர்றதில் முதன்மை சங்கமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம். குறிப்பாக கடந்த முறையும் பாரதிய மஸ்தூர் சங்கம் பிஜேபி ஆட்சியின் போது இது போன்ற ஒரு சில நிகழ்வுகளுக்கு மிக கடுமையான சொற்களில் எங்களோட ஸ்தாபகர் தத்தோபந்த் தேங்கடி அவர்கள் குரல் கொடுத்தார். அதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு திரும்பிச்சு. இது போன்ற விஷயங்கள் பாரதிய மஸ்தூர் சங்கத்துக்கு புதியதல்ல. அதே போல நீங்க குறிப்பிட்டபடி பாரதிய ஜனதா அரசாங்கத்தை மட்டுமே குறிவைத்து சொல்லப்பட்ட விஷயங்களா அப்படிங்கிறதும் இல்லை. காரணம் என்னன்னா, தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசுகள் மாறி இருந்தாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற ரீதியில் தான் எங்களது அறிக்கை இருக்கிறது. எங்களது அகில பாரத பொதுச் செயலாளரின் அறிக்கை குறிப்பாக அதை சுட்டிக்காட்டி பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டு. இப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியிலிருந்து இறக்குறதா உங்களுடைய முதன்மையான நோக்கமா இருக்க முடியும் இல்லையா? இல்லை. அதாவது கடந்த ஆட்சியாளர்களின் அதே வழிகளில் இவர்களும் செல்லக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்களாக இதை எடுத்து. கடந்த ஆட்சி நீங்க எப்படி விமர்சிச்சீங்க? ஆட்சியில் இருக்கிறதுக்கே தகுதியற்றது, அதே தானே இதுக்கும்? அதாவது கடந்த ஆட்சியாளர்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. இவர்களுடைய தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதார பார்வை சற்று வேறுபட்டு இருக்கிறது, அல்லது கடந்த கால ஆட்சியாளர்களையே பின்பற்றுவது போல இருக்கிறது. அப்படியா? அல்லது அவங்க RSS-ஐ கேட்க வேண்டிய நிலையில் இல்லாதவர்கள், இவர்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருந்தும் கேட்காதவர்களா? அப்படி சொல்றது பொதுவா RSS சார்ந்த இயக்கங்கள்ல ஒரு தனித்தன்மையே என்னன்னா, மற்றவங்களோட கருத்துக்களை மதிக்கக்கூடிய இயக்கங்களா இருப்பாங்க. அதே போல அதை நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கங்களாக இருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா, இது போன்ற விஷயங்களுக்கு மற்ற இயக்கங்கள் இருக்கிறத விட பாரதிய மஸ்தூர் சங்கத்திலே ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சியிலே ஆகட்டும், அல்லது RSS சார்ந்த இதர இயக்கங்கள்ல வெளிப்படையாக விமர்சனங்களை வைப்பதும் அதை ஆரோக்கியமான விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதும் ஒரு வழக்கமாகவே இருக்கு. இது புதிதல்ல. இது ஆரோக்கியமா அவங்க எடுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாராளமாக. திரு ஸ்ரீதர், உங்க கருத்து என்ன? கடுமையான குற்றச்சாட்டுகள். அதாவது பாரதிய மஸ்தூர் சங்கம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்த 2 சகோதரர்கள் மாதிரி தான். பங்காளிகள் சொல்லலாமா? சகோதரர்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர்கள்னு நான் சொல்கிறேன். எங்களை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இருக்கிறது. அது மாதிரி தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது, பாரதிய மஸ்தூர் சங்கம். அவர்களுடைய லட்சியம் இருக்கிறது, அவர்களுக்கென்று தனியாக கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசை அமைப்பதிலே கூட அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. பாரதிய BMS-ஐ பொறுத்த வரையிலே இந்த ஒட்டுமொத்த நலன், தேசத்தினுடைய ஒட்டுமொத்த நலன் என்று வரும்பொழுது தொழிலாளரோட நலனும் சேர்த்து தான் அதில் வரும். எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்றது, கருத்து பரிமாற்றம், எந்த ஆலோசனைகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது,
இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. போன 8 மாதத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதற்கு எங்களிடம் நிறைய ஆதாரம் இருக்கிறது. அது அவர்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரியும். வரக்கூடிய பட்ஜெட்டில் இன்னும் நிறைய இது விஷயமான அறிவிப்புகள் வெளிவர இருக்கிறது. நாங்கள் நிச்சயமா பேசி இந்த விஷயத்துல நல்ல ஒரு முடிவுக்கு வர முடியும். சந்தேகம் அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சு போயிருக்குமே, பொதுவா வெளியில வராது. அதுதான் சொல்றேன், ஜனநாயகம் சொல்றது ஏற்கனவே திரு சரவணபவன் அவர்கள் சொன்ன மாதிரி இதே வாஜ்பாய் அரசாங்கம் ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 2002 சுதேசி ஜாகரன் மஞ்ச் என்று எங்களுடைய சுதேசி விழிப்புணர்வு இயக்கம், எங்களுடைய RSS இன்னொரு சகோதர அமைப்பு, அவர்கள் கூட கருத்து வேறுபாடு இருந்தப்ப ஜனநாயக ரீதியில் நேரடியாக விவாதம் பண்ணி ஆலோசனைகள் கொடுப்பதற்கும் நாங்கள் தயார். ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள், அறிவுரைகளும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அதை கோபத்துடன் இடித்துரைப்பவும் அவர்கள் தயாராக. அறிவுரைகள் இதெல்லாமே ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவே சொல்லப்படுறது. இல்ல நீங்க செய்த பிறகு அவங்க விமர்சிக்கிறாங்க, அவங்க சொன்னது நீங்க கேட்கலையா, கேட்க விரும்பலையா? எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பொது நோக்கம் தேச நலன், தேச வளர்ச்சி, நாட்டு மக்கள் அனைவரும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி. தேச நலன் பாரதிய மஸ்தூர் சங்கத்திற்கு புரியல அல்லது பிடிக்கல, அவங்க தேச நலனுக்கு எதிரானவர்கள். அது அப்படி இல்ல. அதாவது கருத்து, ஒவ்வொரு இயக்கத்திற்கு தனித்தனி கருத்து கொள்கை இருக்கிறது, கருத்து இருக்கிறது, கருத்தியல் இருக்கிறது. எங்க பிரச்சனைகளை அவருடைய பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமா பேசி தீர்ப்போம். பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய பட்ஜெட்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம், இன்னும் என்ன பண்ணலான்ற அவருடைய ஆலோசனைகள்லாம் கேட்டுதான் இந்த அரசாங்கம் நடக்கும். ஆனா ஒட்டுமொத்த தேச வளர்ச்சி, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் முக்கியம். ஏன்னா BMS அடிப்படை கொள்கையே மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது, ஆனா ப்ரொடக்ஷன் பை மாசஸ் என்பது. அதை உருவாக்கிய சித்தாந்தம் RSS தான். ஆகையினால பெருநிறுவனங்களை விட அதிக முக்கியத்துவம் 70-75% வேலை கொடுக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிறுவனம் சிறு மற்றும் குறு தொழில்கள் தான். இதுதான் பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இதுதான் RSS இன் சித்தாந்தம்னு தெளிவா சொல்றீங்க. ஆனா அந்த சித்தாந்தம் உங்களுக்கு மறந்து போச்சு. இல்ல பாரதிய மஸ்தூர் சங்கம் இந்த விஷயத்தை செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் சொல்வாங்கன்றது உங்களுக்கு தெரியல. மறப்பும் கிடையாது, எந்த விதமான கொள்கையிலிருந்து மாறுபாடும் கிடையாது. செய்யும் போதே தெரியாதா இவங்க எதிர்ப்பாங்க? ஒரு அரசுக்கு 1008 கடமைகள் இருக்கிறது. ஒரு அரசு தொழிலாளர்களையும் சேர்த்து பாதுகாக்குமே தவிர ஒட்டுமொத்த வளர்ச்சி முக்கியம், ஒட்டுமொத்த தேசத்தினுடைய நலன் முக்கியம். அதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். எங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய பிரச்சனையும் சேர்த்து சரி செய்யப்படும். வரக்கூடிய பட்ஜெட்ல நிச்சயமாக இதற்கெல்லாம் தீர்வு உண்டு. சரி, திரு கனகராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளே தேவையில்லை போல இருக்குது, எல்லாமே மஸ்தூர் சங்கம் சொல்லாததே இல்லை என்ற அளவுக்கு கடும் கண்டனங்கள். திரு சரவணபவன் சொன்னது கரெக்ட். இதுக்கு முந்தைய NDA அரசாங்கத்தை திரு தேங்கடி அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருக்கிறார். அதற்கு பின்பு ஆனால் அந்த பீரியடில் நடந்த சில ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்களுக்கு BMS வரலை. அது RSS ஓரளவுக்கு தலையிட்டு அதை கட்டுப்படுத்தியது என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போது BMS சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் புதிதல்ல. UPA இருந்தபோது நடைபெற்ற பல வேலை நிறுத்தங்களில் BMS கலந்து கொண்டு இருக்கிறது. பட்ஜெட்டுக்கு முன்னால் நடைபெற்ற எல்லா யூனியன்களும் 11 மத்திய தொழிற்சங்கங்கள் கொண்டு போய் கொடுத்ததில் என்னெல்லாம் இருந்ததோ அதுதான் இங்கே இருந்தது. அதாவது இப்போது தனிப்பட்ட முறையில் February 26 நாங்கள் தனிப்பட்ட சத்தியாகிரகத்திற்கு போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார், நாங்கள் அதாவது அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறைன்னு தமிழில் ஒரு மொழி உண்டு. இந்த விமர்சனத்தில் நீங்க 2 பேர் தான் அண்ணன் தம்பிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எதுல 2 பேர் விமர்சனங்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கு. அதாவது எதுல நீங்க மாறுபடுறீங்க? ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இப்போ நீங்க INTUC UPA கவர்மெண்ட் இருந்த காலம் முழுவதும் அதனுடைய தலைவர் சஞ்சீவ ரெட்டி மிக கடுமையாக UPA அரசாங்கத்தை விமர்சித்தார். இது ஒரு செக்ஷனை இவங்க தலைமை தாங்குறாங்க, அந்த செக்ஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையை அவங்களுக்கு ஒன்று இருக்குது. இந்த பீரியடில் BMS வலுவாகவே இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் ஒன்று என்னென்னா, கடந்த நவம்பரில் நடைபெற்ற நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் போராட்டம் ஒரு 3,70,000 பேர், அதில் 50% மேலே மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறது ஆக்சுவலாக BMS அந்த ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் என்பது ஒரு போராட்ட வழிமுறை அல்ல என்று தான் அவருடைய தலைவர் சொல்லியிருக்கார், பொதுச் செயலாளர். ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறது,
அமெரிக்கன் பேஸ்டு என்ஆர்ஐ இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு ஆலோசகர்களா, அமெரிக்காவால் பயிற்றுவிக்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்ல, அமைச்சர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. இப்போ திரு சரவணபவன் ரொம்ப சரியாகவே சொன்னார். இது ஏதோ மோடி அரசாங்கம் செய்வது மட்டுமல்ல, இதற்கு முந்தைய, அதாவது நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ரொம்ப பின்னால் போய் பார்த்தீங்கன்னா திரு ஆர் வெங்கட்ராமன் 1985 இருந்தபோது ஆரம்பித்ததை நரசிம்மராவ் வந்தபோது அது குவாலிட்டேட்டிவாக பண்பு ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதை என்டிஏ கவர்மெண்ட் பண்ணிச்சு, வாஜ்பாய் கவர்மெண்ட் பண்ணாங்க, அதை மன்மோகன் சிங் அரசாங்கம் பண்ணிச்சு, அதை இப்போ இவங்க தொடர்றாங்க. இதை தீவிரமாக தொடர்வார்கள் என்று தான் நாங்கள் சொன்னோம். அதைத்தான் இப்போ அவரும் கூட இப்போ சொல்லியிருக்காரு. என்னுடைய அடிப்படை கேள்வி, உங்களை போன்றவர்கள் கடுமையாக தொடர்ந்து விமர்சிச்சு ஒரு பொது கருத்து என்ன உருவாகி இருக்கு? ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் எதை செய்தாலும் அதில் உள்நோக்கம் இருக்கும், நல்லதே செய்தாலும் கூட பின்னால் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும், இப்படியே சொல்லி தான் நீங்க மக்களை அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயத்துல நீங்களே சந்தேகிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? முழுமையாக பாராட்டுறீங்களா? அதான் தேவை. யார? பிஎம்எஸ். கட்டாயமாக பிஎம்எஸ் இந்த காலம் முழுவதும் இந்த போராட்டங்களில் கூடவே இருந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை அநேகமாக இந்த பிஎம்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் சொன்னார் என்பதை விட்டு பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு இடதுசாரி தொழிற்சங்க தலைவர் பேசியதோ என்று தோணத்தக்க வகையில் ஃபர்ஸ்ட் டைம் in the labor history of independent India that a chain of important and basic changes were being brought in labor laws without consulting the trade union. See, மோடி அரசாங்கம் ஒரு எதேச்சாதிகார பாதையில் போகிறது என்று இப்போ நேற்றைக்கு முடிவடைந்த எங்கள் கட்சியினுடைய மாநில மாநாடுல பேசின மகிழ்ச்சி அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லியிருக்கிறார். கோவையிலிருந்து செந்தில் கண்ணன், உங்களுடைய வாதத்தை வைங்க, விரைவா சுருக்கமா பேசுங்க. வணக்கம் ஐயா. கேக்குதுங்க? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்குகிற பொழுது நீங்க சொன்னீங்க பெருமுதலாளிகளுக்கு துணை போகிறது இந்த அரசாங்கம் என்று. நான் சொல்லல, பாரதிய மஸ்தூர் சங்கமே சொன்ன வார்த்தைகளை நிரந்தரமாக இருக்கிறது, தொழில் நிரந்தரமாக இருக்கிறது, தொழில் நிரந்தரமாக இருக்கிறது, தொழிலாளி நிரந்தரம் இல்லை. லிவிங் வேஜஸ், வாழ்க்கை சம்பளம் தொழிலாளிக்கு தரப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. முகங்கள் மாறி இருக்கிறது, புதிதாக வந்திருக்கிற முகம் அதற்கு ஏதாவது செய்திருக்கிறதா என்றால் இல்லை. பெருமுதலாளிகளுக்கு துணை போகிறது என்று சொன்னார்கள். விவாதத்தை துவங்குகிற பொழுது நீங்கள் சொன்னீர்கள், இந்த நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு 6 முறை செல்லுகிறார். 6 முறை செல்லுகிற பொழுது 5 முறை அதானி அம்பானி போய் அந்த அதானி அவர்களை 5 முறை உடனழைத்து போயிருக்கிறார் பிரதமர். எந்த அதானி தெரியுமா? 60,000 கோடி வைத்திருக்கிற அதானி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நலிந்து போன நிலக்கரி சுரங்கங்களை எடுப்பதற்கு இவரை அழைத்து போய் அவருக்கு கடன் கொடுப்பதற்கு இந்த நாட்டினுடைய சாமானியன் சேமித்து வைத்திருக்கிற பணத்தை வைத்திருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவரையும் உடனழைத்து போய் பிரதமர் பறந்து கொண்டிருக்கிற விமானத்தில் அதானிக்கு 6,200 கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்படுகிறது. சாமானியனுக்கு இந்த நாட்டிலே கடன் வாங்குவதற்கு 1000 நடைமுறைகள். ஆனால் ஒரு பெருமுதலாளியை 6 முறை வெளிநாடு சென்ற இந்த நாட்டினுடைய பிரதமர் 5 முறை தன்னோடு அழைத்து போய் அவருக்கு 6,200 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். பதில் என்ன டால்பின் ஸ்ரீதர்? அதாவது அதானி போன்ற தொழிலதிபர்களை பிரதமர் மந்திரி வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்வது இதுவும் நேத்திக்கு நடந்த மாதிரி சொல்றாரு. பழைய சம்பவங்கள், பிரதம மந்திரி எப்பப்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு போறாங்களோ தொழில் விஷயமான உடன்படிக்கையும் ஏற்படுத்தப்படும். இப்போ ஒபாமா வந்தாருன்னா அந்த நாட்டினுடைய சிஇஓ என்று சொல்லப்படுகிற கம்பெனியினுடைய உயர் அதிகாரிகள் நிறைய பேர் கூட்டு வந்தார். இங்கே ஒப்பந்தம் போடப்பட்டது தொழில் தொடங்குவதற்கு. இது எல்லாரும் கஷ்டப்பட்ட பணத்தை ஸ்டேட் பேங்க் கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்டேட் பேங்க்கு அவருடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் கடன் கொடுக்குது. ரெண்டாவது, இன்றைக்கு தான் கோல் பிளாக் எல்லாம் ஏல விடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு, நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, இந்த அரசு
ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மையுள்ள ஒரு அரசு என்பதற்கு இன்றைக்கு இந்த கோல் பிளாக் நிலக்கரி சுரங்கங்கள் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டது டிரான்ஸ்பரன்சியா அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் ஏற்கனவே இருந்ததை விட இன்னைக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏலம் வந்திருக்கிறது. அந்த பணம் முழுக்க முழுக்க அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு தான் சேரும் என்பது தெளிவா இன்னைக்கு வந்திருக்கிறது. காரணம் என்ன? இது ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசு என்று நாம் சொல்வதை விட ஸ்டைலில் இறங்கி இருக்கிறோம். இது நடைமுறைகள் வந்திருக்கிறது. இதுக்கு முன்னால இது அவங்க புரிஞ்சுக்கலன்றீங்க. ஒரே விஷயம், இந்த கோல் பிளாக்ஸ் செந்தில் இது உங்களுக்கு புரியலையா? இல்ல நான் கேக்குறேன், இன்னும் பதில் சொல்லிடுறேன். இந்த கோல் பிளாக்ஸ் எல்லாம் இன்றைக்கு தான் நடைமுறைப்படுத்துகிறது. கோல் இந்தியா கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருந்த கோல் பிளாக்ஸ்ல நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இந்த கோல் பிளாக்ஸ் எல்லாம் ஏற்கனவே இப்போதுதான் ஏலம் விடப்பட்டு நாளைக்கு வந்து அது தோண்டி எடுத்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதை விட ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வருவதற்கு மின்சாரம் தயாரிப்பதற்கு தேவைப்படுது. நாம் நிலக்கரி இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதிக விலை கொடுத்து இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தெரியாம அதானிக்கு ஏதோ நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ உதவி பண்ண மாதிரி காங்கிரஸ் அரசாங்கம் அதானிக்கு ஸ்கொயர் மீட்டர் 10 பைசா என்ற அளவிலே குஜராத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 15 ரூபாய் என்று கொடுத்திருக்கார், சந்தை மதிப்பு கொடுத்திருக்கார். ஆகையினால எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் வந்து பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைக்கு மாறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஊடகங்களால் தவறுதலாக சொல்லப்பட்டு இப்படி ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது உண்மை. ஆனால் இது உண்மைக்கு மாறானது. நரேந்திர மோடி என்றைக்குமே ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி தான் பார்த்திருக்கிறாரே தவிர தொலைநோக்கு திட்டத்தை கோவை அரங்கத்தில் இருக்கிற செந்தில் கண்ணன் டால்பின் ஸ்ரீதருடைய எதிர்வாதம் உங்களுக்கு ஏற்புடையதா? மறுப்பு இருந்தா சொல்லுங்க. மறுப்பு இருக்குங்க. ஹலோ, வணக்கங்க. ஏதோ சாதாரணமானவர்களுக்காக அவர் கொடுத்த மாதிரி கடன் கொடுத்த மாதிரி பறந்துட்டு இருக்கிற விமானத்திலேயே 6200 கோடி ரூபாய் கடன் கொடுத்தாங்கன்னு சொல்றது சாதாரணமா சொல்றாரு. எங்கள் கோவையில் போய் ஒரு தொழில் தொடங்கணும்னு சாதாரணமாக ஒரு மாவட்ட ஆட்சியில் இடத்துல போய் ஒரு மனு கொடுக்கணும்னு சொன்னால் 1008 ட்ரிப்பு நடக்கணும், 1008 நடைமுறை இருக்கு. ஒரு குப்பனையும் சுப்பனையும் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர் பறக்கிற விமானத்தில் கூட அழைச்சிட்டு போவாரா? அழைச்சிட்டு போய் வங்கி கடன் வாங்கி தந்துட முடியுமா? 6200 கோடி ரூபா, 60000 கோடி கடன் வைத்திருக்கிறவருக்கா 6200 கோடி ரூபா இந்த நாட்டினுடைய பிரதமர் பறக்கிற விமானத்தில் ஒரு அப்ரூவல் வாங்கி தர்றார். செந்தில், ஒரு நொடி. அவர் ஒரு பெருமுதலாளியை குறிவைத்து சொன்னாரு. உங்க வார்த்தைகள்ல பெருநிறுவனங்களுக்கு சாதகம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா குறிப்பிட்டிருக்கிறீங்க. நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்றீங்களா? பன்னாட்டு நிறுவனங்கள்ல சொல்லலாம். சில உதாரணங்கள் அதானி அடங்குவாரா? அதானின் மட்டும் குறிப்பிட்டு நாங்க சொல்லல. டோட்டலா வி அகைன்ஸ்ட் தி பாலிசி தான் நாங்க சொல்றோம். என்னன்னா நாட் அகைன்ஸ்ட் தி பிஜேபி. எங்களோட ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா கடந்த ஆட்சியாளர்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள் என்பதுதான். அவங்களோட நாங்க வெளிப்படையா இருக்கோம், அதனால விமர்சிக்கப்படுறோம்னு சொல்றாரு. அது மாதிரி சில பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு. பட் ஆனா என்னன்னா நம்ம நாட்டோட சிஸ்டமே வந்து அது மாதிரி தான் இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து வெளிவந்த அனைத்து தேசங்களுமே இன்னைக்கு வந்து அந்த நிலையில தான் இருக்காங்க. அதாவது அந்த சிஸ்டம் அப்படிதான் ஒரு மாதிரி கரப்ட் சிஸ்டம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் சொல்லலாம். இது போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இப்போதைய அரசாங்கம் இந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்து பண்ண வேண்டியது இருக்குங்கிறதா பாரதிய மஸ்தூர் சங்கத்தோட. திருச்சியிலிருந்து வழக்கறிஞர் சேகர், உங்க வாதம் என்ன? குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், சிவகங்கை மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்களான மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு மோடி அரசானது த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்ற பெரும் முதலாளிக்கு தனியார் முதலாளியான நிறுவனர் MD பிரசாத் மோடி என்பவருக்கு குஜராத்தியை சேர்ந்த அவருக்கு முழுமையாக இந்த திட்டத்தை கொடுத்து பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களை பாழாக்கக்கூடிய இந்த திட்டத்தை விவசாயிகளை முற்றிலுமாக நிர்மூலமாக்க ஏற்பாடு செய்துள்ளது. ஆக பெரும் முதலாளிகளை மாநிலத்தை ஆண்ட அரசுக்கு அதுல பங்கு இல்லையா? கார்ப்பரேட் இல்ல, அதாவது MD பிரசாத் மோடி என்பவர் குஜராத்தை சேர்ந்தவர், பெரும் முதலாளி இவர். இப்பொழுது நாட்டில் வறுமை ஒரு புறம் இருக்க
நாட்டில் வறுமை ஒரு புறம், ஏழை பட்டினி ஒரு புறம் இருக்க இன்றைய தினம் எடுத்தீர்களானால் மோடியினுடைய கோட்டு சீட்டு கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு விலை போய் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் அதே குஜராத்தை சேர்ந்தவர். இல்ல, அதை விட அதிகம். நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க உதாரணம் புரிஞ்சது. அதை பிஎஸ்எம் வார்த்தைகளை சொல்றதா இருந்தா, தேசிய வளங்களை தனியார் பெருநிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதாக இந்த அரசு உள்ளது. அதை முற்றிலும் தவறு. அதாவது நீங்க கடன் கொடுத்துட்டு போங்க, தேசிய வளங்களையே நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க கேட்கறாங்க. அதுதான் சொல்றேன். ஏற்கனவே இருந்த அரசு தான் கிட்டத்தட்ட அனைத்து தேசிய வளங்களும் கொள்ளையடிக்கிற அளவுக்கு அதனுடைய எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி இருந்தது. இப்ப அவர் சொன்னார் இல்லையா, மீத்தேன் சொன்னதும் யாரோ ஒரு மோடியை என்ப ஒரு தொழிலதிபருக்கு கொடுத்துருக்கு. அதுதான் இவங்களுடைய நோக்கமே. எதையுமே சரியாக புரிந்து கொள்ளாதது. ஏதாவது இதற்கு அரசாங்கத்திற்கு எதிராக பேசி ஏதாவது அதுல ஏதாச்சும் சொன்ன தகவல் ஏதாவது உண்மைக்கு மாறா இருக்கு. இதுல பாரதிய ஜனதாவுக்கு எந்த சம்பந்தம் இருக்க முடியும்? இதுல திமுக அதுல கூட்டணியில் அன்னைக்கு கையெழுத்து போட்டது, திமுக அரசாங்கம் கையெழுத்து போட்டது. இன்றைக்கு திமுக போய் போராட்டம் நடத்துவதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது, அருகதை இருக்குது நீ போராட்டம் நடத்துவதற்கு என்று கேட்பதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது? இந்த விஷயத்திலே வழக்கில் இருக்க கோர்ட்ல இருக்கிறது பிரச்சனை. நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டும்தான் இந்த அரசு முடிவெடுக்கும். திட்டத்தை மூடிவிடுமா? நீங்க இப்போதைக்கு கோர்ட்ல இருக்குது. இந்த திட்டத்திற்கு நாங்களும் எதிரானவர்கள் தான். நிச்சயமாக இந்த நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சியை எப்பொழுதுமே விவசாயிகளுடைய ஆதரவாகத்தான் இருக்கும், விவசாயிகளுடைய நலன் சார்ந்துதான் இருக்கும். அதுல நாங்கள் உத்தரவாதம் தர முடியும். குறிப்பா இந்த டெல்டா மாவட்ட மீத்தேன் பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா ஆளும் அரசு எதிர்ப்பு நிச்சயம். இது ஏற்கனவே நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு இதற்கு போய் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற திமுகவும் காங்கிரசும் அன்னைக்கு கூட்டாக இந்த கையெழுத்து போட்டு இதை கொண்டு வந்தது யாரு? ஆனா இன்றைக்கு ஏதோ மோடி என்று சொல்கிறார்களே, இவருக்கும் இந்த மீத்தேன் ஒப்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மாறாக இந்த வழக்கு எப்படி போனாலும் சரி, இந்த விஷயத்திலே பாரதிய ஜனதாவுடைய கொள்கை நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அது வந்து எந்த விதமான காங்கிரஸ் செஞ்சது கூட தெரியாமையா சார் நீங்க விமர்சிச்சிருக்கீங்க? இல்ல, எங்களோட விமர்சனத்திலையும் அது மாதிரி கிடையாது, அவரோட கருத்தும் அது மாதிரி கிடையாது. தேசிய வளங்களை தனியார் பெருநிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதாக இந்த அரசு உள்ளது நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இல்ல இந்த அரசுங்கிற சென்ஸ்ல அதுக்கு உதாரணங்களை நீங்க அழகா சொல்ல முடியுமே. பாரதிய மஸ்தூர் சங்கம் தொடர்ந்து சொல்ற கருத்து தான் அது எந்த அரசாங்கங்களா இருந்தாலும் சரி. பாரதிய மஸ்தூர் சங்கம் பேசினா வந்து பிஜேபி தாக்கி பேசிட்டாங்கிறது மட்டும் கிடையாது, தேச நலனுக்காக பேசப்பட்ட விஷயங்கள் தான் அவை. பாரதிய மஸ்தூர் சங்கம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, உங்களால முடியலன்னா திரு கனகராஜ் நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்ல 2 விஷயத்தை நான் சொல்லணும்னு விரும்புறேன். எல்லா பிரதமர்களும் முதலாளிகளை அழைச்சிட்டு போகிறாங்க. பிரதமர் மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவர் போனான். ஆனால் எந்த ஒப்பந்தமும் தனி ஒரு நபரோடு ஒரு பிரதமர் உட்கார்ந்து இதுவரை பண்ணியிருக்காரா? முன்னுதாரணம் கிடையாது. எந்த ஒரு தனியார் முதலாளிக்காகவாவது வெளிநாட்டிலிருந்து இந்திய நாட்டினுடைய வங்கியில் கடன் தருகிற ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா? இதுவரை கிடையாது. 3வது அவர் சொன்னார், இந்தியாவில் கோல் பிளாக்கு இப்போ தான் நாங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பிஎம்எஸ் கோல் இந்த நிலக்கரி படுகைகளை இந்த ஏலம் விடுவதை எதிர்த்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு போகக்கூடாது, ஆனால் இதை தடுத்து நிறுத்தணும் என்று அது சொன்னது. நவம்பர் மாதத்தில் நடந்த போது. ஏன்னா இது ஒரு தேச விரோத செயல், இந்தியாவினுடைய இயற்கை வளத்தை தனியார் கொள்ளையடிப்பதற்கு கொடுக்கக்கூடாது என்று. அடுத்த விஷயம், ஆஸ்திரேலியாவில் இவங்க வாங்கின நிலக்கரி சுரங்கங்கள் ஏற்கனவே அந்த நாட்டில் 8000 பேர் வேலை இழந்திருக்கிற சூழ்நிலையில் அந்த நாட்டினுடைய வங்கிகள் எதுவும் லோன் கொடுக்க ரெடியாக இல்லாத சூழ்நிலையில் இது கட்டாயப்படுத்தி பிரதமர் செய்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததா இதில் பார்க்க வேண்டிய விஷயம், வெறுமனே இந்த பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான, அதாவது அவர் சொன்னதில் unduly favoring corporate sector and indulging in criminal neglect of social sector, இதுதான் அந்த எக்ஸாக்ட் வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருப்பது. அதை எதனால் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஒன்று, லேபர் லாவில் ஏராளமான மாற்றங்கள். அதில் ஒன்று தொழிலாளர் சட்டங்களில் தொழிற்சாலை சட்டம், ஒப்பந்த தொழிலாளர் சட்டம், அதே போல் வந்து பழகுனர் சட்டம். இது 3லையுமே நான் என்ன கேட்குறேன், 100 பேர் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தால் கூட அதை மூடுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பதை 300 பேர் வரை வாங்க வேண்டாம் என்று மாற்றுவதில் யாருடைய நலன் பொதிந்திருக்கிறது? ஒரு அப்ரெண்டிஸாக வர்றவங்களை பழகுனராக வருகிறவர்களை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுத்தக்கூடாது என்கிற சட்டத்தை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுத்தலாம் என்று சொல்லுகிற சட்டம் யாருக்கு ஆதரவானது? ஒப்பந்த தொழிலாளிகளை நீங்கள் வந்து
40 பேர் 20 பேர் வரை இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் எல்லாம் அவங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறது, இஎஸ்ஐ பிடிக்கிறது, கிராஜுவிட்டி கொடுக்கிறது கட்டாயம், சட்டப்படி அவசியம் என்று இருந்ததை இதற்கெல்லாம் தேவையில்லை, 40 பேருக்கு மேலே வேலை பார்த்தா மட்டும் செய்யலாம் என்று சொன்னது எதை பற்றியது? பெண்கள் இரவு நேர பணியில் ஈடுபடக்கூடாது என்பதை மாற்றியது யாருக்கு லாபமா? இதெல்லாம் ஏன் இவர் கடகடன்னு சொல்லல? பொது மேடைகள்ல காப்பாத்துறதா நீங்க நினைக்கிறீங்களா? நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை ஒருவேளை அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஒண்ணு இல்ல. அப்ப அவர் சொன்னது மீதி நீங்க சொல்லுங்க. பாரதிய மஸ்தூர் சங்கத்தோட அறிக்கையே பிரதானமா இது போன்ற விஷயங்களை முன்வைத்துதான். பெண்களின் பாதுகாப்புன்னு சொன்னார்ல, அந்த விஷயத்தை விரிவா சொல்லுங்க. அந்த விஷயத்தில் குறிப்பா நீங்க இந்த விஷயத்தை நீங்க பிரசன்ட் பண்ண விதத்துல நான் அதுக்கான பதில் மட்டும்தான் நான் சொன்னேன். ஆக்சுவலா பாரதிய மஸ்தூர் சங்கத்தோட பொதுச் செயலாளரோட அறிக்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. சகோதரர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சட்ட திருத்தங்களுக்கான எங்களுடைய ஆட்சேபனைகளை பதிவு செஞ்சிருக்கோம். குறிப்பா பார்த்தா பெண்கள் இரவு நேர பணி காலம் அதிகப்படி பண்ணதுக்கு எங்களோட கருத்தை நாங்க ஆட்சேபனையை தெரிவிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, கலாச்சார ரீதியா பெண்களோட நேரம் குடும்பத்துக்கு அதிகமா தேவைப்படணும். நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது மிக பெரும் பங்கு இருந்தா மட்டுமே நமது குடும்ப சூழல் ஒரு நல்ல நிலையில இருக்கும். அந்த கோரிக்கை அந்த காரணத்தோடயே நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நாங்க அந்த காரணத்தோட ஏற்றுக்கல. நீங்க பெண்கள் குழந்தை உண்டாகிற காலத்தில் நீங்க உண்டான நாளில இருந்து இப்போ தாய் பேறுகால விடுப்பு என்பது ஒரு 3 மாத காலம் இருக்கு. மீதி காலம் முழுவதும் ஒரு குழந்தையும் இயற்கையினுடைய இயல்பான விதிக்கு மாறாக தாய் வேலை பார்த்தாங்கன்னா அது பாதிக்கப்படும் என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எனவே அதை முன்வைத்து தான் நான் சொன்னதுல நிலத்தன அவங்க கலாச்சாரம்ங்கிற பேர்ல சொல்றாங்க. இல்ல, கலாச்சாரம் என்பதல்ல. கலாச்சாரம் என்பது இத முதலாளிகள் சாதகமா எடுத்துக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப என்னன்னா, நைட் ஷிப்ட்ங்கிறது பண்ணலான்னு சொல்லிட்டாவே கட்டாயம் நைட் ஷிப்ட் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கட்டாயம் அந்த பெண்கள் நைட் ஷிப்ட் வரலைன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? ஆக தொழிலாளர் விரோதம். இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு முன்னதாக ஒரே ஒரு நொடி, மதுரையிலிருந்து TSM ஜனார்த்தனன், உங்க வாதம். சார், இன்னைக்கு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்நிய முதலீடு அப்படின்ற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுது. தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, இந்த மாதிரி பயன்படுது சார். அந்நிய முதலீடு நிறைய வார்த்தைகள் பயன்படுது. எந்த துறையாக இருந்தாலும் அந்நிய முதலீடு பயன்படுது சார், அந்த வார்த்தை பயன்படுது. அப்போது இப்படியே போய்கிட்டே இருந்தால் நாட்டுடைய வளங்கள் எல்லாமே அந்நிய சக்தி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம எல்லாம் எப்படி வாழ்றது? சுதந்திரமா எப்படி வாழ முடியும்? அதாவது அடிப்படையே சுதேசின் தானே இருந்தது, ஏன் மாறினீங்கன்னு கேட்குறேன். இல்லை இப்போ அந்நிய முதலீடுன்னு போயிட்டாலே நம்ம எப்படி வாழ முடியும்னு கேட்குறாரு. அதாவது தொழில்துறையில் அந்நிய முதலீடு வந்துச்சுன்னா விவசாய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அதிகப்படியான பாதுகாப்பு தர முடியும், உத்தரவாதம் தர முடியும். அதன் மூலமாக அது ஒரு தொழில் புரட்சி ஏற்படுத்த முடியும். அதன் மூலமாக ஒரு உயர்வு இருக்கும்னு சொல்றதானே தவிர இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியல. அவர்கள் சொல்லல, இவர் அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் சொல்றாரு. அதே கருத்துல தான் இருக்காங்க. இல்ல நிச்சயமா இல்ல. நாங்க திரும்ப நீங்க என்னதான் முயற்சி செய்தாலும் நாங்க சொன்ன மாதிரி இல்ல. ஆரம்பத்துல இருந்து ஒரே விஷயம் தான் சொல்றோம். சகோதரர்களுக்குள்ளார அவரவர்களுடைய கொள்கைகளை தனிமையாக கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. சகோதரர்கள் எங்களை வச்சுல சொல்றாங்க, தேச வளத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க கூட சொல்லுவாங்க போல. நாங்க எந்த விதமான கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு, சரி செய்வதற்கு இந்த அரசு தயாரா இருக்குது. முதல்ல பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது நாங்க சொல்லியிருக்கோம், ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு முறைப்படியை விட அதிகப்படுத்தணும். பெண்களுக்கு தனியாக கழிவறை உட்பட தங்குவதற்கு, அவர்கள் உடை மாற்றுவதற்கு போன்ற தனி அறை கொடுக்கணும். இது மாதிரி எல்லாம் சேர்த்து தான், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கான இரவு நேர பணி கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் தான் இருக்குதே தவிர, இன்றைக்கு அப்ரண்டிஸ் ஆக்ட்ல மாத்தி இருக்கிறோம். ஐஐடியில் இருக்கிற முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் ஐடிஐக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஐடிஐ டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் அப்ரண்டிஸ் ஆக்ட் மூலமாக அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று திறன் ஊக்குவிப்பு, திறன் வளர்ப்பு என்ப புதிய ஒரு விஷயத்தையே இளைஞர்களுக்கு கொண்டு வந்தது யாரு? ஆகையினால எல்லாமே ஒரு புதிய முயற்சி தான். எதிர்ப்பதை
கம்யூனிஸ்டுகளுக்கு எப்பயுமே ஒரு இரட்டை நிலைப்பாடு. இப்ப கம்யூனிஸ்டுகள் இரட்டை நிலைப்பாடு அவர்களுக்கும் தெரியும். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், ஐடிஐக்கு இருக்கிற முக்கியத்துவம், அப்ரண்டிஸ் ஆக்ட்ல வந்து மாற்றம் இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சதமானத்தை மட்டும் விட்டுட்டு நியாயப்படுத்துற அவர் ஒண்ணு சொன்னாரு. இப்ப பழகுனர் சட்டம் சம்பந்தமா நான் பிறகு வரேன். 100 பேர் வரை இருந்தாலும் மூடுவதற்கு நீங்க அனுமதி வாங்கணும் என்பதை 300 பேர் வரை அனுமதி வாங்காமல் மூடிவிடலாம் என்று சட்டத்தை திருத்துவது தொழிலாளிக்கு எந்த வகையில் லாபம்? அதாவது அரசனுடைய திட்டம் ஒரு தொழிற்சாலை ஒழுங்கா நடக்கணும். தொழிலாளிக்கு லாபமா இல்லையா? தொழிற்சாலை நடந்தாதாங்க தொழிலாளி இருக்க முடியும். அப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு நிமிஷம், அரசாங்கத்தினுடைய வேலை கவர்னன்ஸ் பண்ணணும். எங்களுடைய மெயின் அஜெண்டா, there is no business for the government in the business தான். தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை. இல்ல அப்படி இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, தொழில் நடந்தாதானே இருக்க முடியும். தொழில் நடப்பதற்கான சூழ்நிலையும் வேணும், தொழிலாளருடைய பாதுகாப்பும் சேர்ந்ததுதான். நிச்சயமாக அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இது வந்து ஒட்டுமொத்தமா தொழிலாளருக்கு விரோதமானதுன்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேலை பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இப்ப நோக்கியால மூடும்போது தலையிட்டீங்களா? ஃபாஸ்கான் இப்போ மூடிட்டு இருக்காங்க, நீங்கள் தலையிடுறீங்களா? மாருதியில் இதுவரை வந்து தொழிற்சங்கம் வைக்க முடியல, நீங்கள் தலையிட்டு இருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, 300 பேர் வரை இருந்தால் கேள்வி கேட்பாடு இல்லாமல் மூடலாம். கேட்டுட்டு மூடுங்கிறதா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட். தொழிலாளர் நலத்துறை செயல்படாமல் இருக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. நான் கேட்கறது உங்க அரசாங்கத்துக்கிட்ட தானே கேட்க சொல்றாங்க, எங்ககிட்டயே கேட்க சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்டு கூட மூட வேண்டியதில்லை. நீ 300 பேர் இருந்தா நீ மூடி வீட்டுக்கு போகலான்னு சொல்றது தொழிலை பாதுகாப்பதற்கான விஷயம். அது கவர்மெண்ட்டை கேட்டுட்டு மூடணும். அதே நேரம் இவங்கள மாதிரி வேலை நிறுத்தத்திற்கு எதிராக இல்லாம எதற்கெடுத்தாலும் வேலை நிறுத்தம் நீங்களே தூண்டிவிட்டு தொழிலையும் கெடுத்து விட்டு நாளைக்கு தொழிலாளர்களுக்கு வேலைங்கிறது இல்லையே. இதுக்கான பதில நீங்க விரிவா சொல்லுங்க. விஸ்வநாதன், கோவை அரங்கத்தில் இருக்கிறீங்க, உங்க வாதம் என்ன? ஐயா, வெளிநாட்டில இருந்து இங்க வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதியும் செஞ்சு தர்றாங்க. ஆனால் இதே மண்ணில் பிறந்து இதே இதில் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிற எங்களுக்கு வந்து குறுந்தொழில் முனைவோர்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த விதமான வசதிகளோ வாய்ப்புகளோ அடிப்படை கட்டமைப்பு வசதிகளோ இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு தரல. ஒன்று. இரண்டாவதாக வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து குறுந்தொழில் முனைவோர்களுக்கு 20% வேலைவாய்ப்புகளை கட்டாயமாக கொடுக்க வேணும்னு ஒரு கொள்கையை அறிவித்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்குண்டான செயல்பாடுகளோ எதுவுமே இல்லாமல் பேப்பர் அளவில் மட்டுமே அதை வச்சுட்டு இருக்காங்க. இதனால் வந்து எங்களுடைய தொழில் முடங்கி இன்னைக்கு தொழிலே இல்லாத ஒரு நிலையில நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் இதே மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க. ஆக இந்த அடிமட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு தொழில் நிறுவனங்களை பத்தின கவலையே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். இல்ல, அதுதான் தவறு. அதாவது ஏற்கனவே இருந்த நடைமுறையிலே முழுக்க மாத்தி இருக்கும். ஒரு தொழில் துவங்குவதற்கு 13 இடத்துல போய் அனுமதி வாங்க வேண்டியிருந்தது. 13 இடத்துல, உதாரணமாக தீயணைப்புத்துறை, சுற்றுச்சூழல் துறை அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கு வந்து ஒற்றை சாளர முறை என்று சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று ஒரே ஒரு இடத்துல போய் நம்ம தொழில் தொடங்குவதற்கான அனுமதியை, லைசன்ஸ் வாங்க முடியும். சிறு குறுந்தொழில்களுக்காக அந்த இயக்குனர் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க தலைமை அலுவலகத்தில் தொழில் துவங்குவதற்கான உதவித்தொகை பெறுவது எப்படி, தொழில் முனைவராக நீங்கள் எந்த தொழிலை விரும்புகிறீர்களோ அந்த தொழிலை பயிற்சி எடுப்பது எப்படி என்பதற்கான அனைத்து விதமான விவரங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது. அவர் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலரை போய் நேராக சந்திக்கலாம். தொழில் துவங்குவதற்கு கேரண்டி ஸ்கீம் மத்திய அரசு நேரடியாக CGTMS என்ற திட்டத்தின் மூலமாக 1 கோடி வரையில தொழில் துவங்குவதற்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் பேசுறாருன்னு சொல்றீங்க. இல்ல இதெல்லாம் இருக்கு என்பதை நான் சொல்றேன். இந்த அரசு இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. நீங்கள் அதை அணுகலாம், நிச்சயமாக அதற்கு ஆவணம் செய்ய முடியும். பொறுக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல, நடைமுறை சிக்கல் இது விஷயமாக தெரியாம கூட இருந்திருக்கலாம். நீங்க போய் பாருங்க. இல்ல இதுல இவர் சொன்ன இந்த விஷயங்கள்ல எது இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அவர் சொல்றாரு. ஆனா எங்களுக்கு இதுல வந்து நிறைய சொல்லுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் செயல்பாட்டுக்கு வர்றதில்லைங்க. இல்ல, நீங்க எந்த அலுவலரை போய் பாத்தீங்க? எந்த மாவட்ட அலுவலரை பாத்தீங்க? இல்ல மாநில இல்ல அந்த அலுவலரை பாருங்க. அந்த அலுவலர் உங்களுக்கு உதவி பண்றாரு. வங்கியில தொழில் துவங்குவதற்கு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருந்தா போதும். மத்திய அரசு உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு கடன் கொடுப்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறது, நிச்சயமாக கிடைக்கும்.
அது வந்து நீங்க கிடைக்கலன்னா நீங்க முறையிடலாம். அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்லாம் நிச்சயமாக பேசி தீர்ப்பதற்கு ஆவணை செய்வார். திரு சிதம்பரம் அவர்கள் பேசியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. யார் போய் கேட்டாலும் லோன் கொடுக்கலைன்னா அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. டெய்லி பத்திரிகையில் வந்துட்டு இருக்கும், இந்த காலேஜில் தகராறு, அந்த காலேஜில் தகராறுன்னு. அவர் நான் பார்க்குறேன்னு சொல்லுவார். சார் சொன்ன எந்த விஷயமும் புதுசு கிடையாது. ஏற்கனவே நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எந்த அரசு வந்த பிறகு தான் ஏற்பட்டது. ஒரு நிமிஷம், இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நீங்க இடையில சொன்னீங்க தினசரி போராட்டம் நடத்தி ஸ்ட்ரைக் நடத்தி தொழிற்சாலை மூடி போயிட்டா. ஏதாவது ஒரு தொழிற்சாலை சொல்லுங்களேன். நோக்கியால நாங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணதுனாலயாவது மூடி போச்சு? ஃபாக்ஸ்கான் நாங்க போய் தகராறு பண்ணதுனாலயா மூடி போச்சு? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. கல்கட்டாவுல சுதந்திர இந்தியாவுல நீங்க இருந்த ஒரே ஒரு கல்கத்தாவுல சுதந்திர இந்தியாவுல மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இருந்தது. இன்னைக்கு ஒரு நிறுவனம் கூட இல்லையே. அதுக்கு யார் காரணம்? இல்ல நான் என்ன கேக்குறேன், அதை கேக்குறேன். நீங்க கல்கத்தாவுல உங்க மாநிலத்தில் வளர்ச்சி வேணும்னு சொன்னா, உங்க மாநிலத்தில் உங்களுக்கு ஆட்சி இருந்தது என்று சொன்னால் ஒரு நிலைப்பாடு, மத்தியில ஒட்டுமொத்த மக்களுடைய நலனும் சேர்ந்து ஒரு அரசு முடிவெடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிலைப்பாடு. காங்கிரீட்டா இவர் சொல்லட்டும். இப்ப கல்கத்தான்னு எதையோ சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த தொழிற்சாலை சிஐடியு அல்லது கம்யூனிஸ்டுகள் போராடியதன் காரணமாக மூடி போனது அவர் சொல்லட்டும். அதாவது நோக்கியா அதனாலதான் நீங்க ஆட்சியில் இருந்த மாநிலத்தையே அவர் சொல்றாரு. இல்ல வெஸ்ட் பெங்கால்ல சிங்கூர்ல டாடாவுக்கு யாரு நிலம் கொடுத்தது? இல்லங்க, நந்திகிராம்ல என்ன நடந்தது? சொந்த நாட்டுல சொந்த மாநிலத்துல சொந்த விவசாயிகளை அடிச்சு கொலை பண்ணது யாரு? அது யார் நலனுக்காக? இது எந்த ரெட்டை நிலைப்பாடு, ரெட்டை வேஷம்? இல்ல ஒரு நிமிஷம். சிங்கூரில் நிலம் எடுத்ததில் நாங்கள் கைப்பற்றிய முறையில் ஏற்பட்ட தவறாய் நாங்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து எந்த இடத்துலையும் பண்ணல. ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப விவாதம் அது வல்ல. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, கம்யூனிஸ்டுகள் போராடி தொழிற்சாலை எல்லாம் மூடி போயிட்டா அப்படின்னு. நான் காங்கிரீட்டா ஒரு இடத்தை சொல்லுங்கள் என்று கேட்டபோது நிலத்தை எடுத்துட்டீங்க அடிச்சிட்டீங்கன்னு போடுறீங்க. காங்கிரீட்டா அதுக்கு பதில் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், டிசிஎஸ்ல 25,000 பேர் அல்லது 2,500 பேர் வெளியே போறதுக்கு நான் காரணமா? ஹெச்சிஎல்ல 5,000 பேர் 6,000 பேர்னு பெஞ்சு ஸ்ட்ரென்த்னு எடுத்து வச்சுட்டு அவங்கள ரெகுலரைஸ் பண்ணாமல் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வெளியே போகணும்னு சொல்றதுக்கு நான் காரணமா? ஐபிஎம் வெளியே போறதுக்கு காரணமா? அதையெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு சட்டம் கொண்டு வாங்கன்னா அதெல்லாம் பாதிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நீங்க எதுக்காக தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்க? ஜனங்கள் இல்லாத தொழில் வளர்ச்சி, சுடுகாட்டில தொழில் வளர்ச்சி வரும். மதுரை ரத்தின முகமது விரைவா சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ்ஸிலும் பாரதிய மஸ்தூர் சங்கமும் இணைந்து குற்றம் சாட்டியுள்ளது. ஆர்எஸ்எஸ் ஆதரவு தொழிற்சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது என்பது என்னுடைய மையம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய புள்ளியாக இருந்த ஒருவர். பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு சொல்கிறேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் முக்கிய புள்ளியாக இருந்தவர். நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது சிறு தொழில், குறுந்தொழில், வியாபாரங்கள் அனைத்திலும் உள்ளது. இதையெல்லாம் வைத்துதான் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சிறுதொழில், குறுந்தொழில். இந்த முதுகெலும்பு என்ற வார்த்தையை, நாட்டினுடைய முதுகெலும்பு என்ற வார்த்தையை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏன் நீங்கள் எடுத்துரைக்க கூடாது? நான் பாரதிய ஜனதா அவர்களிடம் கேட்கிறேன், ஏன் எடுத்துரைக்க கூடாது? இன்னொன்னு குறிப்பிட்டிருக்காங்க, மோடி அரசினுடைய பொருளாதார தொழிலாளர் சீர்திருத்தங்களை எதிர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மோடி அரசினுடைய பொருளாதார தொழிலாளர் சீர்திருத்தங்கள் மட்டுமல்ல, வேற எந்த சீர்திருத்தமும் நிலையானது அல்ல. இது வெறும் கண் துடைப்பாகத்தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஆதரவு தொழிற்சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கம் ஏன் இன்றைக்கு மட்டும் இன்றைய அளவிலும் நாட்டில் நிறைய குறுந்தொழிலாளர்கள், சிறு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் சீனாவில் 8% வட்டி. எதுக்கு? சிறு தொழில், குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அடுத்து இந்தியா இருக்குது. அதிக மக்கள் தொகையில் சீனாவுக்கு அடுத்து இந்தியா இருக்குது. இன்னைக்கு 12.5%லிருந்து 14% வரைக்கும் வட்டி இருக்குது. இதை ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவாதிக்கவில்லையா, பார்க்கவில்லையா? ஏன் பொருளாதாரத்தை வைத்துதான் நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சகோதரர் மோடிக்கு இதெல்லாம் தெரிவிக்க வேண்டியது பாரதிய மஸ்தூர் சங்கத்தோட கடமைங்கிற மாதிரி சொன்னார். கட்டாயம் அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல மோடி மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணங்கிறது பாரதிய மஸ்தூர் சங்கம் ஏத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க எடுத்திருக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தொழிலாளர்களுக்கு சாதகமா இல்லை, மக்கள் விரோதமா இருக்கு அப்படின்னா பாரதிய மஸ்தூர் சங்கம் அது வெளிப்படையா சொல்லுது. வேற யார் யார் காரணம்?
இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் சொல்லலாம், இல்ல இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெண்டன்சி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு மோடி மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பா நிறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அண்டை நாடுகளோட நம்ம இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் வருது. ஆசிய பகுதியில் வந்து இந்தியா வந்து முதன்மையா எல்லா விஷயங்கள்லையும் வந்து முன்ன நின்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதனால பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல நல்ல நமக்கு பலம் கிடைச்சிருக்கு. இது போன்ற விஷயங்களும் இருக்கு. அதனால மோடி அரசாங்கம் எல்லா விஷயத்திலுமே வந்து சரியில்லை, அவங்க எதுவுமே காதுல வாங்கிக்கிறேங்கிறது பாரதிய ஜனதா பேசுங்க. ஐயா, இவங்க இப்போ கடைபிடிக்கக்கூடிய அவசர சட்டங்கிறது யாரோடைய நன்மைக்காக இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவசர சட்டங்கிற பேரில் நிலம் கையகப்படுத்தலுங்கிற சட்ட திருத்தத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. நிலக்கரி சுரங்கங்களை, இரும்பு, பாக்சைடு போன்ற அரிய தாது பொருட்களையும் அவங்க தனியாருக்கு வைக்கிறதா அறிவிப்புகள் வெளியிடுறாங்க. இப்படி அவசர சட்டங்கள் மூலமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலயம் பாதிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்களே, இவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்தியாவினுடைய வளர்ச்சி நாயகன் முன் வச்சு வந்தவங்க மேட் இந்தியான்னு சொல்லாமல் மேக் இன் இந்தியான்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்களே, மேக் இன் இந்தியான்னா இவங்களுக்கு என்ன அர்த்தம்? இவங்க எந்த அறிவிப்புக்காக மேக் இன் இந்தியாவை கொண்டு வந்து இந்த முதலீட்டை அதிகரிக்க போகிறாங்க? சரி, அதாவது இவங்களுடைய வார்த்தைகளில் சாதாரண மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே மத்தியில் பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்தது, ஆனால் அதற்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அதே வார்த்தையை பிஎஸ்எம் சொல்றாங்க. அதாவது மேக் இன் இந்தியா பற்றி சொன்னார். உலக நாடுகளில் இந்தியாவினுடைய பொருள்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னால் இதுதான் வந்து உண்மையான சுயசார்புள்ள ஒரு தன்மையாக இருக்க முடியும். உலக நாடினுடைய பொருளாதாரம், நமக்கு பொருளாதாரத்தினுடைய முதலீடு வந்து தேவை. அந்நிய முதலீடை வைத்து நம்மளுடைய இளைஞர்களால் நம்ம நாட்டிலே உருவாக்கப்படுகிற, நம்ம நாட்டினுடைய மூல பொருள்களால் உருவாக்கப்படுகிற பொருட்களுக்கு அயல் நாட்டிலே மேக் இன் இந்தியா வந்து வேலை செய்யுங்க, எங்களுடைய இந்தியாவில் தயாரிங்க, நாங்கள் அயல் நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி பண்ண முடியும்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை சரியாக புரிந்துதல் இல்லாதனால தான் இந்த வம்பு. ரெண்டாவது, தொழிலாளர்கள் பிரச்சனையை வந்து சொன்னார். இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்பரேட் எல்லாரும் சொல்றாங்களே, மொத்தமே 400-500 கூட இருக்காது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்களில் இருக்கின்ற தொழிலாளர்கள் நேரடியாக தொழிற்சங்கத்தில் ஈடுபடுற தொழிலாளர்களுடைய பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மிக்க 4% தான். ஆனால் இந்த ஒரு பெரிய தொழிலை வச்சு சப்சிடரி யூனிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து தொழில் பண்ற தொழிலாளர்கள் தான் மீதி 90%. ஆகையால இந்த அரசு நிச்சயமாக சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு ஏற்கனவே 4000 கோடி வெஞ்சூர் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறது. முக்கியத்துவம் தெளிவா புரியுது. இந்த 6 பேர் சொன்னதுக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க விளக்கம் கொடுத்திருக்கீங்க, அவங்க சொன்னதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ஆக உங்க விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அதனால பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் அத்தனை கோரிக்கைகளையும் நீங்க நிராகரிக்க போறீங்க அப்படி நாங்க சொல்லவே இல்லை. திரும்ப பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய மஸ்தூர் சங்கமும் ரெண்டுமே ஒரே குடும்பத்தில் இருக்க சகோதரர்களும் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். அவர்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம், ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம், இடுத்துரைப்பது இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அரசுகளை தாண்டி பிரதமரை தாண்டி முக்கியம் இந்த சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அது மேலயும் தப்பு இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. ஏத்துக்கிறீங்களா? கரெக்ட். அவர் சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நான் திரும்ப சொல்றது, இவர்களுக்கு ஒரு எஜமானர் இருக்கார். அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட். அது என்ன சொல்லுதோ அதை இவங்க அமல்படுத்துவாங்க. நேத்தைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய சிஇஓ பேசினார். இன்னைக்கு திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க பிஎம்எஸ் சொன்னதுக்கு அவங்க பதில் சொல்ல. அருண்ஜேட்லி நேற்று வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு, இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது கரெக்டு. BMW கார் வாங்குறதுக்கு இந்த நாட்டில் 7% வட்டி, டிராக்டர் வாங்குறதுக்கு 14% வட்டி. இது யாருக்கு ஆதரவானது? ஸ்பிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால மூடி கிடந்தது ஸ்ட்ரைக்னாலயா? MFL மூடி இருந்தது ஸ்ட்ரைக்னாலயா? நீங்க நாப்தாவை இந்தியாவில் விற்கிற விலை கூட கொடுக்க மாட்டோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற விலை கூட இந்தியாவில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நீங்க கார்ப்பரேட்டுக்கு ஆதரவுன்னு சொல்றது நிலம் கையகப்படுத்துவது, அணு பாதுகாப்பு பொறுப்பு மசோதா, அது வந்து யார் உற்பத்தி யார் சப்ளை பண்றாரோ அவர் இல்லாம கொண்டு வந்தது. சமூக நலத்திட்டங்களில் மிகப்பெரிய வெட்டு. கல்வியில 7000 கோடி வெட்டிட்டாங்க, மருத்துவத்துக்கு 11000 கோடி ஒதுக்குனதுல வெட்டுட்டாங்க, இந்த அடிப்படையில் மானியத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க. ஆனா நீங்க வந்து வோடோஃபோன் கேஸ்ல 3200 கோடியை விட்டு கொடுப்பது என்று இந்த அரசாங்கம் சொல்லிடுச்சு. ஒரே மாதிரியான கோரிக்கைகளே தான் அவங்க அறிக்கையில கொடுத்திருக்கீங்க.
ஒருவேளை இவர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் அது கம்யூனிஸ்டுகளின் வெற்றியாக கூட பார்க்கப்படும். அப்ப நீங்க வெற்றி பெறுவதற்கு இந்த அரசு அனுமதிக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல BMS கோரிக்கையாவே அது இருக்கட்டும். இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறுச்சுன்னா BMS-ஐயும் கொண்டாடுவோம், BJP-யும் உங்க வருகைக்கு பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. நேரம் கடந்துட்டோம். சமுதாயத்திற்கான ஒட்டுமொத்தமான கோரிக்கையா தான் பாரதிய மஸ்தூர் சங்கம் எங்களுடைய அடிப்படையே இன்க்ளூசிவ் growth, ஒட்டுமொத்தமான வளர்ச்சி. அதுதான் கருத்துல சொல்லணும். மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.